பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 நாளாகமம் அதிகாரங்கள் 27 முதல் 29 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 27வது அதிகாரத்தில் தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்கு சேர்வைக்காரரும் 100ற்கு சேர்வைக்காரரும் இவருடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்காக வகுக்கப்பட்ட வரிசைகளின் படி மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பிலிருந்து 24,000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு படைப்பிரிவுகளை குறித்து ஒவ்வொரு மாதத்திலும் யார் யார் எப்படி வர வேண்டும் என்பதை குறித்தும் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 16ஆம் வசனத்திலிருந்து கோத்திரங்களின் தலைவர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள் இருந்தார்கள். யார் யார் அந்தந்த கோத்திரத்துக்கு தலைவர் என்பதை இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. அதே போல் 25ஆம் வசனம் முதல் ராஜாவின் பல்வேறு விசாரிப்புக்காரர்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ராஜாவுடைய பொக்கிஷன் மேல் ஆதியாளின் குமாரன் அஸ்மாத், பட்டணங்களின் கிராமங்களிலும் துருகங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தான் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கு ஒரு நபரை நியமித்திருக்கிறார்கள். தொடர்ந்து 28வது அதிகாரத்தில் தேவாலயம் கட்ட தாவீது திட்டமிட்டு செயல்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சாலமோனின் ராஜ்யத்தை நிலைப்படுத்த தேவையான நிபந்தனை 8ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரின் கற்பனையெல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று புத்தி சொல்கிறேன் என்று சொல்லி தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவரது கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். எனவேதான் அவனை குமாரனாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நான் உனக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொல்லி அங்கே தாவீதை தேவாலயத்துக்கு கட்டுகிறதற்கு தொடர்ந்து என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொல்லி அந்த காரியங்களை தெரிவிக்கிறதையெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 29ஆம் அதிகாரத்திலே தேவாலயம் கட்டுவதற்கு நன்கொடைகளும் அன்பளிப்புகளும் கொடுக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று மனப்பூர்வமாய் உதாரத்துவமாய் முழு மனதுடன் படைப்பது எப்படி என்று இந்த 29ஆம் அதிகாரம் விளக்குகிறது. நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள், நமக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அதை குறித்து ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் நம்மையும் நம்முடைய உடைமைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து முழு மனதுடன் ஆண்டவருக்கென்று படைக்கும்போது உண்டாகும் மன மகிழ்ச்சியை பெற வேண்டும். சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நாம் பெற்றிருப்பதை தேவனிடத்திலிருந்து பெறப்பட்டவை என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டதில் ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுக்கிறோம். தேவனுடைய நித்தியத்திற்கென்று நோக்கங்களை நிறைவேற்றுவதில் நமக்கும் ஒரு பங்கு கிடைப்பதற்காக நாம் தாழ்மையுடன் தேவனை துதித்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீதியான வாழ்க்கையிலிருந்தும் உண்மையான உள்ளத்திலிருந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை திடமான உண்மை விசுவாசத்துடன் பூமியிலே ஆண்டவருக்காகவும் அவருடைய காரியங்களுக்காகவும் தொடர்ந்து வழிநடத்தி ஜெபிக்க வேண்டும். வழிநடத்தும்படியாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கு வேதம் கற்றுத்தருகிறது. தொடர்ந்து 10ஆம் வசனத்திலிருந்து தாவீது தன் விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறது குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள்.
வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீ எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தை ஏறடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 21ஆம் வசனத்திலிருந்து சாலமோன் ராஜாவாக அங்கீகரிக்கிற காரியங்களையும், தொடர்ந்து 26ஆம் வசனத்திலிருந்து தாவீதின் மரணத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களின்படி நடந்து சர்வ வல்லமையுள்ள மகத்துவ தேவனுடைய விசேஷ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. நமக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ராஜா முன்னிலையில் போவாராக. ஆம், மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.